வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அதாவது நீட் ஜேஇ அண்ட் என்சிஆர்டி 2026க்கான ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனால். ஃபீனாலை இண்டஸ்ட்ரியலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த காம்பவுண்ட் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். கியூமின். கியூமின் அப்படிங்கிறது என்னது? இண்டஸ்ட்ரியல் ப்ரிப்பரேஷன். இந்த காம்பவுண்ட்ல இருந்து தான் ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. சரியா? சோ அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அப்ப கியூமினோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஐசோப்ரோபைல் பென்சீன், அதுக்கு பேர் தான் கியூமின். சரியா? அதாவது ஐசோப்ரோபைல் பென்சீன்னா we know that propyl தெரியும். ஐசோப்ரோபைல்னா சோ சென்டர் கார்பன்ல இருக்கும், இங்க ஒரு மிథைல் குரூப், இங்க ஒரு மிథைல் குரூப். this is the structure of ஐசோப்ரோபைல் பென்சீன் ஆர் கியூமின் அப்படின்னு கொடுக்கிறோம். புரியுதா? இப்போ இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஐசோப்ரோபைல் பென்சீன்ல இருந்து ஃபீனால் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள் ப்ரிப்பரேஷன், ஸோ பட் இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன். பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் கியூமின் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு பார்த்துடலாம். See, first of all என்ன எடுத்துக்கிறேன்னா பென்சீன் எடுத்துக்கிறேன். What I have taken? I have taken benzene எடுத்துக்கிறேன். இதை வந்து எய்தர் நீங்க வந்து ஒரு ஆசிட் பிரசன்ஸ்ல ரியாக்ட் பண்ணியும் ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணலாம், H3PO4 மாதிரி ஒரு ஆசிட்ஸ் போட்டு கூட ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் யூஸ் ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் ரியாக்ஷன். ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் ரியாக்ஷன் மூலமா கூட நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் டூ திஸ் ப்ராசஸ் பண்ண முடியும். சரிங்களா? சோ எப்படின்னு பார்க்கலாம். சரியா? அப்ப ஃப்ரீடல் கிராஃப்ட்ஸ் அல்கைலேஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அல்கைலேஷன் பண்ணணும். கரெக்டா? அப்ப ஒரு அல்கைல் ஹாலைடு வேணும். கரெக்டா? ரைட். அப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன்னா இங்க பாருங்களேன், இந்த இதுக்கு தேவையான ரியாக்டன்ட் எடுத்துக்கிறேன். CH3 சிங்கிள் பாண்ட் CH டபுள் பாண்ட் CH2 ப்ரோப் 1E எடுத்துக்கிறேன். இது யாரோட ரியாக்ட் பண்றேன்னா HCl ஓட ரியாக்ட் பண்றேன். கண்ணா we know that இது வந்து ஒரு அன்சிமெட்ரிக்கல் அல்கீன், அதோட ஒரு HX ரியாக்ட் பண்றேன். இன் பிரசன்ஸ் ஆஃப் ZnCl2 மாதிரி ஒரு கேட்டலிஸ்ட் போட்டுட்டு ரியாக்ட் பண்ண அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணும்? இட் ஃபாலோஸ் மார்கோனிகாஃப் ரூல் நமக்கு தெரியும். அப்ப நெகட்டிவ் என்டிட்டி எங்க போய் ஆட் ஆகும்? எங்க ஹைட்ரஜன் கம்மியா இருக்கோ அங்க போய் ஆட் ஆகும். அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்? CH3 CHCl, இங்க CH3 கிடைச்சிடும். சரியா? அப்ப எனக்கு இப்படி ஒரு அல்கைல் ஹாலைடு கிடைச்சிருச்சு. இப்போ இதோட நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா யூ கேன் ரியாக்ட் இட் டு ஃபார்ம் கியூமின் பண்ணிடலாம். சோ அப்ப இது என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட யாரை ரியாக்ட் பண்றீங்க? இட் should be reacting with anhydrous AlCl3. கரெக்ட்டா? உங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் தான் நடக்க போகுது. சரிங்களா? அப்ப anhydrous AlCl3 எடுத்தீங்கன்னா we know that anhydrous AlCl3ங்கிறது இட்ஸ் a Lewis acid. It's a Lewis acid. அப்ப என்ன பண்ண, எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண. அப்ப இங்க கொடுக்கிற எலக்ட்ரானை இத அக்செப்ட் பண்ணிட்டு என்ன ஆயிடுவார்னா AlCl4 மைனஸ் அப்படினோ CH3 CH CH3 பிளஸ் அப்படினு கிடைப்பார். அப்ப என்ன கிடைச்சிருச்சு? I got my electrophile. அப்ப எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷனுக்கு it will be ready now. சரியா? அப்ப இந்த எலக்ட்ரோஃபைலை நான் இங்க எடுத்துக்கிறேன். see இங்க எலக்ட்ரோஃபைல் என்ன எடுத்துக்கிறேன்? CH3 CH plus CH3 ஒரு 2 டிகிரி கார்போகேட்டன் இருக்கக்கூடிய ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் பண்ண அப்படின்னா ESR நடக்குது. அப்படி பண்ணனா என்ன கிடைக்குது? I'll be getting this product. என்னக்கனா CH CH3 again CH3. இதுக்கு பேர் தான் என்னது? கியூமின் அப்படின்ற. கியூமின் அப்படின்ற. புரியுதா? ஐசோப்ரோபைல் பென்சீன் ஆர் கியூமின் அப்படின்னு கொடுத்துடலாம். புரியுதா? இப்படிதான் கியூமின் ப்ரிப்பேர் பண்ணும். சரிங்களா? ரைட் சார். சார் கியூமினை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், ஸோ எனக்கு பிரச்சனையே கிடையாது. அடுத்தது நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கியூமின்ல இருந்து யாரை ப்ரிப்பேர் பண்ணோம்? ஃபீனாலை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்ப கியூமின் தான் யாரு? ரியாக்டன்ட்க்குனா. ரியாக்டன்ட் யாருங்க நமக்கு? கியூமின். அப்ப என்ன எடுத்துக்கிறேன்? பென்சீன் ரிங் மேல ஒரு CH எடுத்துக்கிறேன், இங்க ஒரு CH3, இங்க ஒரு CH3. அந்த CH3 நான் எந்த சைடு வேணா போட்டுக்கலாம்.
சரியா? இவர் யாரோட ரியாக்ட் பண்றோம் அப்படின்னா ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்றாங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் அ லைட். லைட் பிரசன்ஸ்ல கேட்டலிஸ்ட்லாம் போட்டு தான் ரியாக்ஷனை கண்டக்ட் பண்ணுவீங்க. இஃப் யூ கண்டக்ட் த ரியாக்ஷன் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த CH இருக்கு இல்லையா, இது கிடையாது, இந்த ஆக்சிஜன் வந்து உட்காந்துரும். அப்ப என்ன கிடைக்கும் நாங்க பாருங்களேன், ரிங்கு இதுக்கு மேல ஒரு C, இங்க ஒரு CH3 போட்டாச்சு, இதுல ஒரு CH3, இதுல சேஞ்சே கிடையாது. சரியா? இப்போ இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில பாண்ட் இருக்கா, இந்த ரெண்டுக்கு இடையில இந்த ஆக்சிஜன் வந்து உட்கார்ந்துருக்கு. புரியுதா? இந்த ஆக்சிஜன் வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கு. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா which is called cumene hydroperoxide. hydroperoxide அப்படின்னு எடுத்துப்போம்னா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியேட். ஓகேயா? இது ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதை அசிடிஃபிகேஷன் பண்ணி followed by if you do hydrolysis அப்படின்னா very simple product. பாருங்க, இது வெளியே போயிடும் கண்ணா, இது மொத்தமா அப்படியே வெளியே போயிடும். என்ன கிடைக்கும்? அதாவது அசிட்டோன் கிடைச்சிரும், along with that phenol கிடைக்கும். பாருங்க, இங்க பென்சீன் ரிங் மேல OH உட்கார்ந்துரும், along with that என்ன கிடைக்கும்? CH3 C double bond O CH3 அப்படின்னு சொல்லிட்டு I will be getting acetone along with phenol கிடைச்சிரும். சிம்பிளான ரியாக்ஷன். புரியுதா? இப்படிதான் என்னது ஃபீனால ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகேயா? இப்போ ரியாக்ஷன் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ இதனுடைய மெக்கானிசம் பார்க்கலாம். சரிங்களா? வெரி இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம். அதுல இருந்து क्वेश्चंस வரும். சரியா? சோ செக் பண்ணலாம். சோ இதனுடைய ரியாக்ஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது எப்படின்னு செக் பண்ணலாம். சோ பிஃபோர் தட் யூ ஜஸ்ட் காப்பி டவுன், வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். ஜஸ்ட் டேக் a screenshot, வில் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டீங்களா? மூவ் பண்ணலாமா? ரைட். பாருங்க, அப்ப நான் எல்லாத்தையும் ரப் பண்றேன். சோ அப்ப நான் எனக்கு கியூமின்ல இருந்து தான் நான் ஃபீனால ப்ரிப்பேர் பண்ண போறேன். அப்ப மை இனிஷியல் ரியாக்டன்ட் இஸ் கியூமின். சரியா? அதுதான் இனிஷியல் ரியாக்டன்ட். இப்போ அதை தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறேன். எங்க எடுத்துக்கிறேன் பாருங்களேன், ரிங்கு, அதுக்கு மேல என்ன எடுத்திருக்கோம்? ஒரு C, இங்க ஒரு H, இங்க ஒரு CH3, இதுல ஒரு CH3 கண்ணா. சரியா? இதை வந்து யாரோட ரியாக்ட் பண்றோம்னு சொன்ன ஏற்கனவே ஆக்சிஜனோட. ஆக்சிஜன் இப்படிதான் பாண்டா இருக்கும். கரெக்டா? இன் பிரசன்ஸ் ஆஃப் லைட். அப்ப லைட் பிரசன்ஸ்ல அந்த ரியாக்ஷன் என்ன? இட் ஃபாலோஸ் ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசத்தை அது ஃபாலோ பண்ணும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம்னா என்ன அர்த்தம் பாருங்களேன், அதாவது ஆக்சிஜன்ல இங்க ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான், இங்க எலக்ட்ரான் இருக்கும், ரெண்டு எலக்ட்ரான் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும். அப்ப இவருடைய எலக்ட்ரானை இவர் எடுத்துப்பாரு, இவருடைய எலக்ட்ரானை இவர் எடுத்துப்பாரு, சிங்கிள் ஹூக்டு ஏரோல போடுற. அதே மாதிரி ஹோமோலிட்டிக் கிளீவேஜ் நடந்து இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட எலக்ட்ரானை இவர் எடுத்துக்கிறாரு, கார்பனோட எலக்ட்ரானை இவர் எடுத்துக்கிறாரு. புரியுதா? அப்போ ஓவராலா இது எப்படி ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க பாருங்களேன், இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆயிடும். பாண்ட் பிரேக் ஆயிட்டு இங்க ஒரு டாட்டும் H டாட்டும் இங்க கிடைக்கும். கிளியரா? இங்க ஒரு டாட்டும் இங்க ஒரு H டாட்டும் இங்க நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஆக்சிஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இருக்கக்கூடிய டபுள் பாண்ட் பிரேக் ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, ஆக்சிஜனுக்கு ஆக்சிஜன் இடையில டபுள் பாண்ட் பிரேக் ஆயிடும். சிங்கிள் பாண்ட் இருக்கும், இங்க ஒரு டாட் இங்க ஒரு டாட் இருக்கும். அவ்வளவுதான். அப்ப ரெண்டு ஃப்ரீ ரேடிக்கல் பக்கத்து பக்கத்துல இருந்ததுன்னா ஹைலி ரியாக்டிவ். உடனே என்ன பண்ணிடுவாங்க பாருங்க, இந்த H டாட் வந்து இந்த O டாட்டோட ரியாக்ட் ஆயிடுறாரு. சரியா? அப்ப இந்த C டாட் என்ன பண்றாரு, இந்த ஆக்சிஜனோட கனெக்ட் ஆயிடுறாரு. சரிங்களா? அப்ப நமக்கு ப்ராடக்ட் எழுதலாமா? எப்படி எழுதலாம் நீங்க பாருங்க, சீக்கண்ணா அங்க பாருங்களேன், இப்படி எழுதிக்கிறேன். சோ ரிங் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஒரு கார்பன் போடுறேன், இந்த பக்கம் ஒரு மெத்தாயில் குரூப் போட்டுறேன் as usual, மேல ஒரு மெத்தாயில் குரூப். சோ நோ இஷ்யூஸ், அப்படியே எழுதியாச்சு. சரியா? இப்போ இந்த கார்பன் இப்ப யாரோட கனெக்டா இருக்காங்க, அந்த ஆக்சிஜனோட கனெக்டா இருக்காரு. பாருங்க, இந்த கார்பன் இந்த ஆக்சிஜனோட கனெக்டா இருக்காரு. கரெக்டா? இப்ப இந்த ஆக்சிஜன் யாரோட கனெக்டா இருக்காரு, இன்னொரு ஆக்சிஜனோட கனெக்டா இருக்கு. இந்த ஆக்சிஜன் இப்ப யாரோட கனெக்டா இருக்காரு, இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனோட கனெக்ட் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இப்படிதான் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு, கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு ஃபார்ம் ஆயிருக்கு. கிளியரா? இதான் நமக்கு ஃபார்ம் ஆன கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு அப்படின்னு சொல்லி. புரியுதா? ரொம்ப சிம்பிள். ஓகே, ரைட். இப்போ இதெல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு சார். அடுத்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஜஸ்ட் யூ கேன் டூ அசிடிஃபிகேஷன், அதாவது H+ ஆட் பண்ண போறீங்க. சீக்கிரமா ஆக்சிஜன் மேல எப்பயுமே என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு லோன் பேர் இருக்கும். ஏன் சார் ஆக்சிஜன் மேல ரெண்டு லோன் பேர் இருக்கு அப்படின்னா, ஆக்சிஜனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்ப பாருங்களேன், இந்த ஆக்சிஜன், இந்த எல்லோ கலர் ஆக்சிஜன் பாருங்க, இந்த பக்கம் ஒரு பாண்டு, இந்த பக்கம் ஒரு பாண்டு. அப்ப இங்க ஒரு எலக்ட்ரான், இங்க ஒரு எலக்ட்ரான் கொடுத்து பாண்ட் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ரெண்டு எலக்ட்ரான் போயிடுச்சு 6ல.
மீதி 4 எலக்ட்ரானை இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 லோன் பேரா வச்சிருக்கோம். சரிங்களா? அதே தான் இந்த ஆக்சிஜனுக்கும். புரியுதா? சேம் ஃபார் தட் ஆக்சிஜன் ஆல்சோ. புரியுதா? இப்போ என்ன பண்ணுவாருன்னு பாருங்களேன், இந்த எலக்ட்ரானை கொடுத்து இந்த H+ அக்செப்ட் பண்ணுவார் இங்க. சரியா? அப்ப என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஓவராலா எனக்கு என்ன கிடைக்குது, நான் பாருங்க ரிங் போட்டுக்கிறேன். as usual இந்த பார்ட் நமக்கு எந்த சேஞ்சும் இல்லை. CH3 இங்க CH3 தான், இந்த பார்ட்ல எந்த சேஞ்சும் இல்லை. ஓகேயா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஆக்சிஜன் அப்படியே தான் இருக்கு. சரியா? இப்போ எல்லோ கலர் ஆக்சிஜனோட யார் அட்டாச் ஆயிருக்காங்க, ஒரு ஒயிட் கலர் இங்க ஆல்ரெடி இருக்கிற ஹைட்ரஜன் அப்படியே தான் இருக்கிறாரு. சரியா? இப்போ இன்னொரு ஹைட்ரஜன் இங்க அட்டாச் ஆயிருக்காரு. யார்? இந்த ஹைட்ரஜன். H+ இருந்து ஹைட்ரஜன் இங்க போய் ஆட் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்ப இந்த ஆக்சிஜன் தானே லோன் பேரை லாஸ் பண்ணிருக்கு. அப்ப அவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ். புரியுதா? சீக்கிரம் ஆக்சிஜன் ஜெனரலாவே ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். புரியுதா? அப்ப அதாவது அவர் சும்மா இருந்தாலே எலக்ட்ரானை இழுத்துட்டு இருப்பாரு. இப்ப அவர்கிட்டயே எலக்ட்ரான் கம்மியா இருக்குன்னா பயங்கர ஸ்ட்ராங்கா எழுப்பாரு. சரியா? இப்ப பசியோட போய் உட்காந்து ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கன்னா ஒரு 4 தோசை சாப்பிடுறீங்கன்னு வச்சுக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். சரியா? கொலப்பசியோடு இருந்தீங்கன்னா 4ங்கிறது 8 ஆகும், 8ங்கிறது 10 கூட இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் கொலப்பசி. கரெக்டா? ஸோ அப்ப நார்மலா இருக்கும் போதே ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னா இப்ப எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா வேற இருக்கு, அது மேல பாசிட்டிவ் சார்ஜ் வேற இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தா ஹைலி எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவோம், இட் இஸ் ட்ரைங் டு புல்ஸ் அவுட் எலக்ட்ரான் ஃப்ரம் திஸ் ஆக்சிஜன். இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை இழுத்துட்டு இருப்பாரு. அப்ப இழுத்தாருன்னா என்ன நடக்கும் பாருங்க, அந்த இடத்துல வாட்டர் மாலிகுலா இவர் வெளியாயிடுவார். என்ன ஆயிடுவாரு? வாட்டர் மாலிகுலா வெளியே போயிடுவார். புரியுதா? அடுத்தது பாருங்க, அப்ப என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். அடுத்தது பாருங்க, ரிங்கு அப்படியே போட்டுக்கிறேன். இதுல ஒரு கார்பன் இருக்கா? ரைட். சரியா? இது இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்க, கவனிங்க. இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு சேஞ்ச் நடக்க போகுது. என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இந்த ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்துருச்சுன்னா இப்போ இவர் மேல பாசிட்டிவ் வந்துடும், பார்ஷியல் பாசிட்டிவ் வந்துடும். கரெக்டா? அப்போ ஒரு எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் தானே இருக்காரு. ஆனா இப்போ இந்த ரிங் இருக்கு பாத்தீங்களா, ஃபினைல் ரிங். இது எப்படிப்பட்ட குரூப்னா இட்ஸ் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். எலக்ட்ரானை இழுக்கக்கூடிய குரூப், தான் பக்கம் இழுக்கக்கூடிய குரூப், எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப். புரியுதா? அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னு பாருங்க, it is trying to pulls out electron from the carbon. இந்த கார்பன் இந்த சென்டர் கார்பன்ல இருந்து எலக்ட்ரானை இழுக்கும். அப்படி இழுத்த எலக்ட்ரானை இவர் என்ன பண்ணிடுறாரு, இவர் எலக்ட்ரான் டிஃபிஷியண்டா இருக்காரு, அவருக்கு எலக்ட்ரானை கொடுத்துறாரு, அந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை கொடுத்துறாரு. புரியுதா? அப்போ இந்த ரிங் மேல இப்ப என்ன கனெக்ட் ஆயிருக்கு, அந்த பிங்க் கலர் ஆக்சிஜன் இங்க ஆச்சு. புரியுதா கண்ணா? செக் பண்ணுங்க. இந்த ரிங் மேல இப்ப இந்த பிங்க் கலர் ஆக்சிஜன் இங்க கிடைச்சிருச்சு. புரியுதா? ரிங் மேல இந்த ஆக்சிஜன் இப்ப கனெக்ட் ஆயிடுச்சு டைரக்டா. புரியுதா? இந்த ஆக்சிஜனோட யார் கனெக்ட் ஆயிருக்காங்க, கார்பன். அந்த கார்பன் மேல as usual இங்க மித்தைல் குரூப், இங்க ஒரு மித்தைல் குரூப். புரியுதா? இப்ப இந்த கார்பனோட எலக்ட்ரானை ரிங் புல் பண்ணுச்சு இல்லையா, அப்ப கார்பன் எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கும்ல, அப்ப இந்த லாஸ் ஆன எலக்ட்ரானால இவருக்கு மேல என்ன சார்ஜ் வந்துரும், பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. சரியா? இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, just you can do hydrolysis. HOH ன்னு ஆட் பண்ணுவாங்க. HOH. அப்ப ஆக்சிஜன் மேல as usual இங்க லோன் பேர் இருக்கும், 2 லோன் பேர் இருக்கும். ஏன்னா 2 பாண்டுக்கு 2 ஹைட்ரஜன் வந்துருச்சு. மீதி 4 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரானை 2 லோன் பேரா வச்சிருக்கு. இப்ப இந்த ஆக்சிஜன் என்ன பண்ணும், எலக்ட்ரானை கொண்டு போய் இந்த கார்பனுக்கு கொடுத்துருங்க. கார்பன் கேட்டேன் தானே, அப்போ எலக்ட்ரானை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. ஸோ எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரிங் போட்டுறேன். அடுத்த ஸ்ட்ரக்சரில் இந்த இடத்துல ஆக்சிஜன் கனெக்ட் ஆயிருக்காரு, அவர் மேலே ஒரு கார்பன் போட்டுறேன். இங்கே ஒரு மித்தைல் குரூப்பு, இங்கே ஒரு மித்தைல் குரூப்பு. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல யார் அட்டாச் ஆகிறாங்க, ஒரு ஆக்சிஜன் அவரோட 2 ஹைட்ரஜன், அதாவது H2O. இந்த ஆக்சிஜன் வந்து எலக்ட்ரானை கொடுத்து இங்க போய் ஜாயின் பண்றாரு. அப்போ ஆக்சிஜன் எலக்ட்ரானை லாஸ் பண்ணதுனால அவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ். அதுதான் சிம்பிள். புரியுதா? ஆக்சிஜன் தாங்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானை கொடுத்துட்டு இந்த கார்பனுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்றாரு. ஓகே, பாண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஆக்சிஜன் இந்த எலக்ட்ரான் போயிடுச்சுல, அப்ப அவர் மேல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துருச்சு. புரியுதா? அடுத்த ஸ்டெப் ரொம்ப சிம்பிள் ஸ்டெப். என்ன நடக்குதுன்னு பாருங்க. இவர் என்ன பண்ணுவாருன்னா H+ வெளியே போயிடுவாரு. அதாவது இந்த பாண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை விட்டுட்டு H+ வெளியே போயிடுவாரு. அப்ப இந்த பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்கே ஷேர் ஆயிடும். அப்ப இங்க என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் பாருங்க, எனக்கு இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். அதாவது ரிங் போட்டுக்கிறேன், அது மேல என்ன கிடைக்கும்னா ஒரு ஆக்சிஜன் மேல இருக்கு. கரெக்டா? இங்க ஒரு ஆக்சிஜன் இருக்கு, அவர் மேல ஒரு கார்பன். as usual அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே எழுதிக்கிறேன்.
சரியா? இப்போ இந்த கார்பன் மேல என்ன இருக்கு? ஒரு OH குரூப் இருக்கா? OH இருக்கு. H பிளஸ் வெளியே போயிடுச்சுல்ல, அப்ப -H+ நீங்க போட்டுடலாம், OH மட்டும் இருக்கு. சரியா? இப்போ என்ன அடுத்து என்ன நடக்கும்னா, இவர் இந்த H+ வெளியே வந்து என்ன ஆயிடுவாரு பாருங்க, இந்த இவர் H+ வெளியே வந்தாருன்னா இங்க என்ன ஆயிடும், இங்க இருக்கிற பேர் ஆஃப் எலக்ட்ரான் இங்க ஷிஃப்ட் ஆகும். அப்ப இந்த ஆக்சிஜன் மேல நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். புரியுதா? ரைட். அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னா பாருங்க, இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆகி இவருடைய இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஏன்னா கார்பன் ஆக்சிஜன் கம்பேர் பண்ணும்போது கார்பனை விட ஆக்சிஜன் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ். கரெக்டா? அப்ப என்ன பண்ணுவாரு, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும், இந்த H+ வந்து இங்க ஆட் ஆயிடும். சரியா? O- ஆட் ஆகி ஃபீனாலா மாறிடுவார். சரிங்களா? ஆனா இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடிய பாசிட்டிவ் இங்க இருக்கக்கூடிய நெகட்டிவ் கம்பைன் ஆகி வாட் ஐ வில் கெட், ஐ வில் பி கெட்டிங் பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க என்ன கிடைக்குது, பென்சீன் ரிங் மேல O- இருக்கு, இந்த H+ சேர்ந்து OH கன்வெர்ட் ஆயிடுது. தட் இஸ் அவர் ரெக்வயர்ட் ப்ராடக்ட் கால்ட் ஃபீனால். கிடைச்சிருச்சு. சரிங்களா? அதோட பாருங்க CH3 CCH3 என்ன ஆயிடுச்சு, சிங்கிள் பாண்ட் O வந்து -+னால டபுள் பாண்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணிருச்சு. அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட் தான் என்னது, what is that, CH3 C double bond O CH3 which is called acetone அப்படின்னு கொடுக்கும். புரியுதுங்களா கண்ணா? வெரி சிம்பிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் மெக்கானிசம். சரியா? so very very important. okay, so இதுதான் என்னது, ரியாக்ஷன் மெக்கானிசம் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பிரிப்பரேஷன் ஆஃப் phenol from cumin அப்படின்னு சொல்றோம். புரியுது இல்லையா? ஜஸ்ட் டேக் a screenshot. ஓகே கண்ணா, புரியுது இல்லையா? ஐ திங்க் ஸோ இந்த வீடியோ டெஃபினட்டா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா டாக்டர் பாலாஸ் கெமிஸ்ட்ரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. கீப் கிளீன், கோ கிரீன். நன்றி, வணக்கம்.